நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். மேயர் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றேன். 17 மீதி பூரா ஆள் பாசம் சொன்னா ஜனநாயகத்தினுடைய குரல்களை நினைக்கிறார்கள். இந்த வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இது தவறான ஒரு முன்னுதாரணம். இது போன்ற நிகழ்வு இனிமேல் நடந்தால் வன்மையாக என கண்டனத்தை நான் தெரிவிப்பேன். இது நீதிமன்றத்தை கூட நாடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா 4 மாசம் கழிச்சு நீங்க மாமன்ற கூட்டம் போடுறீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு இப்ப நீங்க கூட்டம் போடுறீங்க. 4 மாசமா கோரிக்கைகள் நிறைய இருக்கு, பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு மன்றத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு தீர்மானத்தை 3 தீர்மானம் கொண்டு வர்றீங்க. எதுவுமே கொண்டு வர பேச விடாம நீங்க ஓடுறீங்க அப்படின்னா எதற்காக? அப்ப இங்க நிறைய முறைகள் நடக்குது அந்த மாநகராட்சியில. சொல்லுங்க பார்ப்போம். பேச வேண்டிய நிறைய இருக்கு. பரப்புரையாளர்கள் இவங்கெல்லாம் நம்ம எடுத்ததுல இப்ப தனியார் கம்பெனி எடுத்திருக்காங்க. அது நிறைய முறைகேடு இருக்கு. அதெல்லாம் பேசணும், விசாரிக்கணும் சொல்றது கூட கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத இந்த அரசு அல்ல. இந்த மாமன்றத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். மேயர் அவர்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தீர்மானம் முடியட்டுங்கிறாங்க. தீர்மானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் கொடுத்தா தானே அவங்க வார்டுக்குரிய பிரச்சனைகள் சொல்ல முடியும். அதை கேட்காம நிறைய லாஸ்ட் மீட்டிங்ல நான் பேசலாம்னு இருந்ததை சொல்ல முடியல. நிறைய விட்டு போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் தீர்மானம் முடியறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு காரணம் அதுதான். மாமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் முடியறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு சொல்றாங்கன்னா ரீசன் அதுதான். இவங்க தீர்மானம் முடிஞ்சா நிறைவுட்டு போயிட்டா உறுப்பினர்கள் எப்படி எங்களுடைய குறைகளை வார்டுக்குரிய பிரச்சனைகள் குறைகளை சொல்ல முடியும்? சொல்ல முடியல. திண்டுக்கல் பின்னாடி இருக்கவங்க எப்படி பேச முடியும்? எப்ப பார்த்தாலும் முன்னாடி இருக்கவங்க மட்டும்தான் பேசுறாங்க. சொன்ன பின்னாடி இருக்காங்க. சும்மா போயிட்டே தான் இருக்கோம். எப்ப பார்த்தாலும் எங்க குறைகளை நாங்க எப்ப சொல்றது? இப்படி இப்ப முடியங்காட்டி போயிட்டாங்க. இது அராஜகம்ங்க. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் திண்டுக்கல் மாநகராட்சியில் இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பணிகளை குறித்தும் இப்பொழுது நடக்கின்ற பணிகள் குறித்தும் திண்டுக்கல் மாநகராட்சி மீது தனி கவனம் செலுத்துவார் என்ற நம்பிக்கையோடு மக்களுக்காக மக்கள் பணியாற்ற நாங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் செல்கின்றோம். இது போன்ற நிகழ்வு, அதாவது ஒரு தீர்மானத்தை கூட படிக்கிறது கூட முடியாத ஒரு மேயர், ஒரு நிர்வாகம் ஜனநாயக படுகொலை செய்துள்ளது. அதனால இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் திண்டுக்கல் மாநகராட்சியின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேசுங்க. புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.